அனைவருக்கும் வணக்கம். தங்கம் நம்ம கைகளில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும், நம்ம நிறைய தங்கம் வாங்கிறதுக்கும், அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்கும், அதாவது நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த யோகம் எல்லாருக்கும் கிடச்சிடாதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிற தங்கமும் அடமான கடையில் போய் உட்காந்துருக்கும். அடமானத்தில் இருக்கிறத திருப்பி எவ்வளோ பணம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நகையை மீட்டு இதை போட்டு பார்க்க முடியாத ஒரு கஷ்ட நிலைமையில் இருப்பாங்க. அதனால் இந்த தங்கம் நிறைய சேர்றதுக்கும், அடமானத்துக்கு போன நகைகள் வீடு சேர்றதுக்கும், அந்த வீட்டில் உள்ள நகை திரும்ப அடமானத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறைகள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒரு நம்பிக்கை உள்ளவங்க, நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பெண்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக பிடிக்குங்க. அதே போல் இப்போ ஆண்களும் பார்த்தீங்கன்னாக்கா, நகை அணிந்துக்கிறதுக்கு செயினாக இருக்கட்டும், கையில் ஒரு வளையமாக இருக்கட்டும், எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அதே போல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நகைகள் போட்டு விடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நகை வாங்கி சேமிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு லாபகரமான ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி ரொம்ப கம்மியாக விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ விலைவாசியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக விற்குது. அதனால் அதில் நம்ம முதலீடு செஞ்சு வச்சா கூட பிற்காலத்துக்கு உதவியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த நகை நம்மக்கிட்ட நிறைய சேர்றதுக்கும், இந்த நகை நமக்கு சேரணுன்னாலே குரு பகவானோட ஆதிக்கம் நமக்கு இருக்கணுங்க. இந்த குரு தான் இந்த நகை பொன்பொருள் சேர்றதுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் பெற்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இந்த நகை சேர்றதுக்கான ராசியும் நமக்கு அதிகமாக இருக்கணுங்க. நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அந்த நகை அப்படிங்கிறது நமக்கு சேராது. அதையும் தாண்டி இந்த நகைகள் நமக்கு சேரணும், நம்ம செய்கிற இந்த வழிபாட்டு முறையால் அதிக நகைகள் நமக்கு சேரணும். அதே போல் நகைகள் நம்ம கையை விட்டு போகக்கூடாது, அடமானத்துக்கு போகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்ய போகிறாங்க. அதாவது நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குங்க. இந்த ஆவாரம் பூ பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சா கூட பரவாயில்லைங்க. இப்போ நிறைய கிராமங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதை பறித்து நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உலர்ந்தது பார்த்திங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இதை இந்த வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கிர ஹோரையில் செய்யுங்க. காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவேன், செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக 4:30 to 6 செய்யலாங்க. அதுக்கு பிறகு சுக்கிர ஹோரை 6 to 7 இந்த சுக்கிர ஹோரையில் செய்யலாம். அதே போல் மதியம் 1 to 2 சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமையில். அதே போல் மாலையில் பார்த்திங்கனாக்கா இரவு 8 to 9 சுக்கிர ஹோரை. இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு தாம்பாளத்தட்டிலையோ கொஞ்சமாக இந்த உலர்ந்த ஆவாரம் பூவை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு 2 ஏலக்காங்க. அவ்வளவுதாங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. இதை நீங்கள் வாங்கி இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் வச்சு உங்களோட வழிபாடை செய்யுங்க. எனக்கு நிறைய பொன்பொருள் சேர வேண்டும், தங்கம் சேரும் யோகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அதே போல் அடமானத்துக்கு என் நகை போகக்கூடாது, போன நகைகள் எனக்கு உடனே சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. இந்த சுக்கிர ஹோரையில் மறக்காமல் சுக்கிர ஹோரையில் இந்த வழிபாடை செய்யுங்க. செஞ்சுட்டு இரவு முழுவதும் அது அப்படியே அந்த பூஜை அறையிலேயே அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் குளித்து முடிச்சு சுத்தமாக அதை எடுத்து அப்படியே பொட்டலமாக போட்டு எடுத்து நீங்கள் பீரோவில் நகையை நீங்கள் எதில் வச்சு எடுக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் சில பேர் பர்ஸில் வச்சுருப்பாங்க நகையை, சில பேர் பாக்ஸ், நகைக்குன்னு உள்ள ஒரு பாக்ஸு இருக்கும் அதில் வச்சுருப்பாங்க, சில பேர் ஒரு பையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எதில் உங்கள் நகையை வச்சு எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் இந்த பொட்டலத்தை அப்படியே மடித்து வச்சுருங்க. அதாவது ஆவாரம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 2 ஏலக்காங்க. இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த பொருள்கள். தன ஆகர்ஷணத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள்கள் இந்த பொருள்கள். அதனால தான் இதை நம்ம இந்த வழிபாட்டு முறைக்கு பயன்படுத்த சொல்கிறதுங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. இது உங்களுக்கு கஷ்டமான வழிபாடு கிடையாது. வெள்ளிக்கிழமையில் இது ஒவ்வொரு வாரமும் செய்யணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு செஞ்சிங்கன்னா போதும். இதை மடித்து நீங்கள் நகை வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. இது திருப்ப என்ன செய்யணும்னா அது பாட்டுக்கு அப்படியே தாங்க இருக்கும். கூடிய சீக்கிரம்லாம் அது மடித்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது.
நீங்கள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து கொஞ்சம் மக்கின மாதிரி கொஞ்சம் மடித்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை எடுத்து அப்படியே நீர்நிலைகளில் விட்டுட்டு திரும்ப ஒரு வெள்ளிக்கிழமையில் இதே போல் வழிபாட்டை செய்யுங்க. அதாவது கொஞ்சம் ஆவாரம் பூ வச்சு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் வச்சு திரும்ப உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு வேண்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கும் பொழுது எனக்கு நகையே இல்லைங்க எல்லாம் அடமானம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வேண்டிட்டு நீங்கள் பீரோவில் கொண்டு போய் இதை வச்சுடுங்க. உங்களோட அடமான நகைகளும் விரைவிலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கலாம், வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கலாம், அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம், நீங்கள் கேட்ட இடத்துல பணம் வரலாம், இல்லை உங்கள் மூதாதையர்கள் சொத்து வரலாம். இதுபோல் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் உங்கள் நகைகளை மீட்டு அந்த பீரோவில் கொண்டாந்து வைக்கிற யோகம் கிடைக்குங்க. அதனால தான் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய சொல்கிறது. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் பணம் வசி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தின் உதவியாலும் உங்களோட இஷ்ட தெய்வம் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் உதவியாலும் உங்களோட அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.